அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த வாய்ஸ் ஆஃப் டியூட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த சீக்ரெட் ஆஃப் எக். எனக்கு ரீசெண்டாக ஒரு எக்கை பற்றின ஒரு தகவல் தெரிஞ்சோன்னே, இவ்வளோ நாளாக நம்ம ஒரு கோமாளியாக இருந்திருக்கோமேன்னு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேன். அது என்ன அப்படின்னா, நான் நினச்சிட்டு இருந்தேன், எல்லா எக் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, சாப்பிட்ற எக் எல்லாமே கோழி அடை காத்துச்சு அப்படின்னா குஞ்சு பொரிக்கும். நம்ம குஞ்சு பொரிக்கிறதுக்கு முன்னாடியே கருவிலேயே அதை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறமா இப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு என்னன்னா, இதெல்லாம் அன்ஃபர்டிலைஸ்டு எக் அப்படின்னு. அட பாவிங்களா! இவ்வளோ நாள் நான் ஏமாந்து என்னையே நான் அப்பப்போ நினச்சி பார்ப்பேன். எப்படி நம்ம அது கருவிலே நம்ம சாப்பிட்றோமே அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது இது அன்ஃபர்டிலைஸ்டு எக். அதாவது அது இது இருக்கு இல்லையா, ஹென் இருக்கு இல்லையா, பெண் கோழி இருக்கு இல்லையா, அந்த கோழியை வளர்க்குறப்ப தானாகவே முட்டை போடும் போல். இன சேர்க்கை எதுவும் இல்லாமல் தானாகவே முட்டை போடும் போல். அந்த முட்டை அன்ஃபர்டிலைஸ்டு எக்கு. அந்த அன்ஃபர்டிலைஸ்டு எக் ஃபெர்டிலைஸ்டு எக்கில் இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாமே இந்த அன்ஃபர்டிலைஸ்டு எக்கில் இருக்கும். ஹென்னும் காக்கும் எப்போ மேட் ஆகி எக்கு வருதோ அதுதான் ஃபெர்டிலைஸ்டு எக்காக இருக்குமாமா. நம்ம சாப்பிட்ற மோஸ்ட்லி சூப்பர் மார்க்கெட் கடையில் வாங்குற எல்லாமே அன்ஃபெர்டிலைஸ்டு எக் தான். ஹென்னு தானாகவே எக்கு போடும். மேட் பண்ணாட்டியும் கூட ஹென்னு தானாகவே எக்கு போடும். அந்த எக் அன்ஃபெர்டிலைஸ்டு எக்கு. இதுவே எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது. ஸோ இந்த விஷயம் தெரியாதவங்க என்னைய மாதிரி உங்களுக்கும் தெரிலனா கண்டிப்பாக அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியட்டும். ஒன்று. இன்னொன்று, இப்போ இது அன்ஃபெர்டிலைஸ்டு எக் தான் நம்ம சாப்பிட்றோம். அப்போ இது வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனா? அப்புறம் ஏன் எக்கு எல்லாரையும் நான் வெஜிடேரியன் சொல்லிகிட்டே இருக்கானுங்க? அன்ஃபெர்டிலைஸ்டு எக் சாப்பிட்றப்போ அது வெஜிடேரியன் தானே கணக்கில் வரும். இது எப்படி நான் வெஜிடேரியன் ஆகும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. எதனால் வெஜிடேரியன், எதனால் நான் வெஜிடேரியன், இதை குழப்பி குழப்பி சொல்லிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.